ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லோரும் தங்கலான் படம் போய் பார்த்துட்டு வந்தீங்களா? வேறு லெவல் இருக்குங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா கோலார் தங்கவேலுடைய ஒரு கதை வந்து அதில் பார்க்கலாம். ஐயோ, மேக்கப்பு சொல்கிறதா, அவர் நடிப்பை சொல்கிறதா, இல்லை கதையை சொல்கிறதா, இல்லை டைரக்ஷனை சொல்கிறதா, இல்லை ஜிவி பிரகாஷ் மியூசிக் சொல்கிறதா அப்படின்னு எதை சொல்கிறதுனே தெரியாமல் அவ்வளோ பெஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் விக்ரம் சார்ட்ட வந்து கேட்குறாங்க ஒரு ரிப்போர்ட்ரு. அது எப்படிங்க தளபதி விஜய் அவர்களுக்கும் அஜித் சார் அவங்களுக்கும் இருக்கிற ஃபேன்ஸ் லெவலில் கணக்கு பார்த்தா உங்களுக்கெல்லாம் ஃபேன்ஸே இல்லை, உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் இல்லாமல் போகிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். தியேட்டரில் போய் பாருங்கள், அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அவருடைய பேர் வரும்போது அவ்வளோ கரகோஷங்கள். இன்னொரு விஷயம், நான் வந்து என்னடா விக்ரம் சாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நல்லா சொல்கிறேன், நான் வந்து யாரோட ஃபேனுன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய பேர்த்துக்கு நான் வந்து ஒன்லி த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஃபேன் தான் பேசுகிறேன், சரிங்களா? ஆனாலும் விக்ரம் சாருடைய நடிப்பு, அவருடைய மேக்கப்பு, மியூசிக், இதில் எல்லாம் பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று கண்ணு ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நல்லா சொல்லப்போனால் இவ்வளோ இறங்கி இப்படி உடம்பை வருத்தி இப்படி வந்து ஒரு கெட்டப்பில் வந்து நடிக்கிறதுக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்டாலையும் முடியாதுங்க. இவரும் சூர்யா சார் வந்து எதை வேணாலும் ரிஸ்க் எடுப்பாங்க. அதனால் முதல்ல நான் வந்து விக்ரம் சாரை வந்து இப்படி ப்ரெஸ்லாம் வச்சு இப்படி கேள்வி கேட்குற ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தான் சொல்கிறேன், வாயில் வடை சுடுறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். அவங்க சுட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த காட்டுக்குள்ளே போய் அப்படி ஒரு கெட்டப்பில் நடித்த அவருக்கு எவ்வளோ இன்ஜுரிஸ் வந்திருக்கு தெரியுங்களா? எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ உடம்பு ரீதியாக ரொம்ப துன்புறுத்தப்பட்டிருக்காரு அவர். அந்த மாதிரி ஒரு படம் வந்து அவர் கொடுத்துருக்காரு. முடிஞ்சால் பாராட்டுங்க, இல்லைன்னா கம்முன்னு கிடங்க, சரிங்களா? விஜய் ஃபேன்ஸு அதிகம் இருக்காங்க, அஜித் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க, தலைவர் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. எல்லாருடைய ஃபேன்ஸும் இவருக்கு ஃபேன்ஸாக இருப்பாங்கங்க. ஏன்னா அவர்கிட்ட நடிப்பு இருக்குது, அவர்கிட்ட திறமை இருக்குது. நான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ், பட் நான் வந்து அவரை நான் பாராட்டுறேன் அப்படின்னா யாரோட நடிப்பையும் பாராட்டுறவங்க தான் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ், புரியுதுங்களா? அதுக்காக நான் விக்ரம் சாரை வந்து நான் இதாக சொல்லலை, அவர் ஃபேன்ஸ் இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் நான் தலைவர் ஃபேன், அவருடைய திறமையை நான் கண்டிப்பாக பாராட்டுறேன். அதனால் இந்த ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குறதா நினச்சி அவர் உட்கார வச்சு, விக்ரம் சாரை உட்கார வச்சு கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. யாருக்குமே ஒரு கோபம் வரும். எனக்கு அதை பார்த்ததுலேருந்தே ரொம்ப டென்ஷனு. கண்டிப்பாக அந்த வீடியோ போடணுன்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் போட்டேன். சார், நாங்கள் இருக்கோம் சார், நான் நிறைய கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணுங்க விக்ரம் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். மகிழ்ச்சி.